அனைவருக்கும் வணக்கம்ங்க. நான் உங்கள் எஸ்பி செல்வகுமார், எஸ்பிஎஸ் ரியல்டர்ஸ். உங்க அனைவரையும் எஸ்பிஎஸ் ரியல்டர்ஸ் யூடியூப் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஒரு மாஸ் லெவல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி பத்தி தான் பார்க்க போறோங்க. மெயின் ரோட் ஃபேஸ் ப்ராப்பர்ட்டிங்க. 100% ஜாக்பாட் லொகேஷன்ல இருக்குங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. கண்டிப்பா இந்த லேண்ட் உங்களுக்கு பிடிக்குங்க. ஆன் ரோட் மெயின் ரோட் ப்ராப்பர்ட்டியா நம்ம சைட் லொகேட் ஆயிருக்குங்க. இதாங்க நம்ம சைட்டு. மொத்தம் 55 சென்ட்டுங்க. இந்த 55 சென்ட்டை நம்ம 3 பார்ட்டா பிரிச்சு குடுக்குறோங்க. ஃபர்ஸ்ட் ஆன் ரோட் மேல பாத்தீங்கன்னா 20 சென்ட்டுங்க. நார்த் வெஸ்ட் கார்னர் சைட்டா அமைஞ்சிருக்குங்க. மெயின் ரோட் ஃப்ரண்டேஜ் பாத்துட்டீங்கன்னா தார் ரோட் 82 அடி ரோட் ஃப்ரண்டேஜ் இருக்குங்க. நம்ம சைட்டுக்கு இன்னொரு 30 அடி வழி இருக்குங்க. அதனால தான் நார்த் வெஸ்ட் கார்னர் சைட்டா அமைஞ்சிருக்குங்க. அந்த ரோடு பாத்துட்டீங்கன்னா 30 அடி ரோடுங்க. அந்த ரோட் ஃப்ரண்டேஜ் பாத்துட்டீங்கன்னா 108 அடிங்க. பேக் சைட் பாத்தீங்கன்னா 111 அடிங்க. மொத்தம் 20 சென்ட்டுங்க. இது ஒரு பிரைம் கார்னர் சைட்டுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ரெட் சைலுங்க. விசிபிலிட்டி அன்மேட்ச்டுங்க. பர்ஃபெக்ட் ஃபார் ஷோரூமு, கமர்ஷியல் பில்டிங், குடோனுக்கு எல்லாத்துக்கும் பர்ஃபெக்ட்டா இந்த சைட் மேட்ச் ஆகுங்க. கார்னர் பிளாட்டுங்கறனால கிரவுட் அட்ராக்ஷன் சூப்பர் ஸ்ட்ராங்குங்க. ரெண்டாவது நம்ம பார்க்க போற லேண்ட் பாத்தீங்கன்னா 14.5 சென்ட்டுங்க. 20 சென்ட் ஒட்டியே இருக்குங்க. இந்த சைட் பாத்தீங்கன்னா வெஸ்ட் ஃபேசிங் சைட்டுங்க. 30 அடி ரோடு இருக்குங்க. ரோட் ஃபேஸ் பாத்துட்டீங்கன்னா 106 அடிங்க. லெஃப்ட் சைடு பாத்தீங்கன்னா 75 அடி. பேக் சைடு பாத்தீங்கன்னா 104 அடிங்க. மொத்தம் 17.5 சென்ட்டுங்க. இது ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்டுங்க. வாஸ்துபடி பர்ஃபெக்டான ப்ராப்பர்ட்டிங்க. நல்ல ஒரு ஃப்ரண்டேஜ் இருக்குங்க. இதனால ரெஸ்டாரண்ட், வேர் ஹவுஸ், ஃபார்ம் ஹவுஸ், குடோனு கட்ட இந்த இடம் பர்ஃபெக்டா இருக்குங்க. மெயின் ரோட் கனெக்ஷன் இருக்கிறதுனால கஸ்டமர் மிஸ் ஆகவே முடியாதுங்க. நீங்க இப்ப வாங்கி போட்டு ஃபியூச்சர்ல ரீசேல் பண்ணணும்னாலும் இந்த இடம் அழகா ரீசேல் ஆகுங்க. ஏன்னா நல்ல மெயின் ரோட் விசிபிலிட்டி இருக்கறனால ரீசேலுக்கு இந்த இடம் பர்ஃபெக்டா இருக்குங்க. அடுத்து பாக்குறது 14.5 சென்ட்டுங்க. மூணாவது சைட்டு. இந்த சைட்டும் பாத்தீங்கன்னா வெஸ்ட் ஃபேசிங்ல அமைஞ்சிருக்குங்க. 30 அடி ரோடு இருக்குங்க. ரோட் ஃபேஸ் பாத்தீங்கன்னா 120 அடிங்க. லெஃப்ட் சைடு பாத்தீங்கன்னா 70 அடிங்க. ரைட் சைடு பாத்தீங்கன்னா 62 அடி. பேக் சைடு பாத்தீங்கன்னா 115 அடிங்க. இந்த சைட்டுக்கும் பாத்தீங்கன்னா ஃப்ரண்டேஜ் நல்லா ஹைலைட்டா இருக்குங்க. பிசினஸ்க்கு ஃப்ரண்டேஜ் விசிபிலிட்டி தான் முக்கியங்க. சோ இந்த பிளாட் அதனாலேயே ஹைலைட்டா இருக்குங்க. இந்த சைட்லயே குடோனு, கன்ஸ்ட்ரக்ஷன் யூனிட், இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு, வேர் ஹவுஸ், ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறதுக்கு இந்த இடம் பர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகுங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ரெட் சைலுங்க. அதுவும் நம்ம சைட் பாத்தீங்கன்னா ஆன் ரோட்டு மேலே அமைஞ்சிருக்குங்க. நம்ம சைட் பாத்தீங்கன்னா மெயின் ரோட்டு மேல இருக்கறனால இன்னைக்கு நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சாலும் நாளைக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கக்கூடிய ஏரியால தான் நம்ம சைட் லொகேட் ஆயிருக்குங்க. அதனால நீங்க தாராளமா இந்த இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாங்க. இல்ல வீடு கட்டணும், ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டணும் அப்படின்னாலும் இந்த இடம் பர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகுங்க. நல்ல ஃப்ரண்டேஜ், நல்ல விசிபிலிட்டி, ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டியா இருக்கனால இந்த இடம் எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகுங்க. டோட்டலா 55 சென்ட் நீங்க வாங்கினாலும் வாங்கிக்கலாங்க கமர்ஷியல் யூசேஜுக்கு. இல்ல எனக்கு 20 சென்ட் இல்ல 17.5 சென்ட் வேணும் அப்படின்னாலும் தனித்தனியா வாங்கிக்கலாங்க. சோ இந்த இடத்தோட லீகல் எல்லாமே பர்ஃபெக்ட்டா இருக்குங்க. பட்டா, சிட்டா, எஃப்எம்பி எல்லாமே கிளியரா இருக்குங்க. சோ உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பிரிச்சு வாங்கிக்கலாங்க. நல்ல ஒரு விசிபிலிட்டி இருக்க மெயின் ரோடுங்க. நல்ல ஒரு பர்ஃபெக்ட் ஆர்ஓஐ ப்ராப்பர்ட்டிங்க. இந்த இடம் கரெக்டா எங்க அமைஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா கோவை டு சக்தி மெயின் ரோட்ல வந்தீங்கன்னா கோவில்பாளையம் கேஎம்சிஹெச் ஹாஸ்பிட்டலுங்க. அந்த கேஎம்சிஹெச் ஹாஸ்பிட்டல்ல இருந்து ரைட் எடுத்தீங்கன்னா கருவலூர் மெயின் ரோட். கருவலூர் மெயின் ரோட்டு மேலதான் நம்ம சைட் லொகேட் ஆயிருக்குங்க. ஜஸ்ட் கோவை டு சக்தி மெயின் ரோட்ல இருந்து 5 மினிட்ஸ் டிராவலிங் டைம்ல நம்ம சைட் லொகேட் ஆயிருக்குங்க. நம்ம சைட்டுக்கு இன்னும் வழிகள் இருக்குங்க. நீங்க கோவை டு அவினாசி ரோட்ல வந்தீங்கன்னா தென்னம்பாளையம் ஜங்ஷன்ல இருந்து நம்ம சைட்டுக்கு வரலாங்க. இல்ல கருமுத்துப்பட்டி ஜங்ஷன்ல இருந்து நம்ம சைட்டுக்கு வரலாங்க. கோவை டு அவினாசி மெயின் ரோட்ல இருந்து. அது இல்லாம அன்னூர் டு கருமுத்துப்பட்டி மெயின் ரோட்ல இருந்து வந்தாலும் நம்ம சைட்டுக்கு வரலாங்க. சோ இந்த மாதிரி எல்லா மெயின் ரோட் ஆக்சஸ் இருக்கிற ஒரு மெயின் லொகேஷன்ல தான் நம்ம சைட் லொகேட் ஆயிருக்குங்க. சோ நீங்க அவினாசி போறனால நம்ம சைட்டுக்கு ரொம்ப பக்கங்க. கோயம்புத்தூர் போறனாலும் பக்கம். சோ கருமுத்துப்பட்டி, சோமனூர் எல்லாமே நியர்பைலயே அமைஞ்சிருக்குங்க. சோ இந்த இடம் கரெக்டா சந்திராபுரம் அப்படிங்கிற ஏரியால தான் லொகேட் ஆயிருக்குங்க. காடுவெட்டிப்பாளையம் பவர் ஹவுஸ்க்கு ரொம்ப பக்கத்துலயே நம்ம சைட் லொகேட் ஆயிருக்குங்க. சோ நீங்க கோவை டு சக்தி மெயின் ரோட்ல இருந்து வரலாம். இல்ல அன்னூர் டு கருமத்துமட்டி மெயின் ரோட்லயும் வரலாங்க. இல்ல அவினாசி டு கோவை மெயின் ரோட்ல இருந்து வரலாம். சோ மல்டி ஆக்சஸ் இருக்குங்க. இந்த இடம் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரெட் சைலுங்க. மொத்தம் 55 சென்ட்டுங்க. அந்த 55 சென்ட 20 சென்ட், 17.5 சென்ட், 17.5 சென்டா நம்ம பிரிச்சு கொடுக்குறோங்க. ஒரு சென்ட் ரேட் பாத்தீங்கன்னா 4.5 லட்சம் சொல்றாங்க. நெகோஷியபிள் இருக்குங்க. சோ இந்த இடம் உங்களுக்கு பிடிச்சுன்னா நீங்க தாராளமா டிஸ்பிளேல இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாங்க. இந்த இடத்தோட கூகுள் மேப் லொகேஷன் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருங்க. நீங்க கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கலாங்க. சோ இந்த மாதிரி மெயின் ரோட், ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி நீங்க தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த சைட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. நல்ல ஒரு growth ஜோன்ல தான் நம்ம சைட் லொகேட் ஆயிருக்குங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்காவா இன்னும் நம்ம பவர்ஃபுல் ப்ராப்பர்ட்டிஸ் போட போறோங்க. அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தொடர்ந்து லேண்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். மேலும் ஒரு நல்ல ஒரு லேண்ட் வீடியோல உங்களை சந்திக்கிறேங்க. நன்றி.